ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சென்றடைந்திருக்கிறது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. இனி அடுத்து என்ன என்கிற பிரதான கேள்வி எழுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் விவரிக்க கேட்போம். பிரபாகரன், வணக்கம். முதல்ல இந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழு அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சென்றடைந்தது எப்படி? என்ன நிறைய சவால்கள் இருந்திருக்கும்? மொத்தம் எத்தனை பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை குழுக்கள் வர இருக்கிறது மீட்பு பணிக்காக? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கக்கூடிய இந்த ரயில் பயணிகளை மீட்பதற்காக நேற்று நெல்லையிலிருந்து 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது விரைந்தாங்க. நேற்று இரவு இங்கிருந்து புறப்பட்ட குழுவினர் வழிநடுக்க பல்வேறு இடங்கள்ல சாலைகள்ல தண்ணீரானது பெருக்கெடுத்து சென்றது. குறிப்பா அந்த பகுதிகளில் இடுப்பு அளவு, கழுத்தளவு இருக்கக்கூடிய தண்ணிகள்ல நீந்தி நடந்து சென்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இது தொடர்பா நம்ம என்டிஆர்எஃப் வீரர்கள் நம்ம கிட்ட சொல்லும் போது பல்வேறு இடங்கள் நடக்க கூட முடியாத அளவுலதான் தண்ணியானது அளவுக்கு அதிகமான வேகமா போயிட்டு இருக்கு. இருந்த போதிலும் தொடர்ந்து போயிட்டு இருக்கோன்றபடி அடிப்படையில் இன்னைக்கு காலையில் நமக்கு தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. சற்று முன்னர் எஸ்ஐ ரவீந்தர் தலைமையிலான ஒரு 25 பேர் கொண்ட குழு அந்த ரயில் பயணிகள் இருக்கக்கூடிய அந்த ரயிலை சென்றடைந்திருக்கிறாங்க. தற்போது களத்துல எஸ்ஐ ரவீந்தர் தலைமையிலான தேசிய பேரிடர் மீட்பு வீரர்கள் பணியில் தொடங்கி இருக்கிறாங்க. மேலும் ஒரு குழுவினர் நெல்லையிலிருந்து புறப்பட்ட ஒரு குழுவினர் தொடர்ந்து அந்த ரயிலை சென்றதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது வரைக்கும் அவர்களோட அந்த இடங்களில் அவங்க மீட்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அவர்களுடைய உயரதிகாரிகள் கூடயும் தேசிய பேரிடர் மீட்பு தொடர்ந்து ஆலோசித்து இருக்காங்க. தொடர்ந்து இன்னும் சில மணி நேரங்கள், அதாவது ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துக்குள்ள தொடர்ந்து அந்த ரயில் நிலையத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற மற்றொரு குழு 25 பேர் கொண்ட குழு இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைந்துருவாங்க அப்படின்றத நம்ம தற்போதைய தகவலா பார்க்கப்பட்டது. ஏற்கனவே அங்க தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு மற்றும் தீயணைப்பு வீரர்கள், ரயில்வே படை வீரர்களும் இருக்காங்க. தற்போது வரைக்கும் ஒட்டுமொத்தமா நம்ம இந்த மீட்பு பணியில சுமார் 200க்கும் மேற்பட்டவர் தான் அந்த ரயில்வே பயணிகள் ஈடுபட்டிருக்காங்க. விரைவில் பயணிகள் மீட்கப்பட்டு அங்கிருந்து படகுகள் மூலம், ஒரு பேருந்துகள் மூலம் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் ரயில் மூலம் அவங்களுடைய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட இருப்பதாக நம்ம தற்போதைய வரைக்கும் தகவலா பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க பிரபாகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.